ஹலோ கைஸ், இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம்னா, நான் இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தரை பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவருக்கு வந்து பிளட் கேன்சர், எனக்கு வந்து மந்த்லி வந்து 8,000 இருந்து 9,000 வந்து டேப்லெட்டுக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்றேன், இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, அது வந்து இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இன்சூரன்ஸ் எதுவும் கவரேஜ் இல்லை அப்படிங்கப்போ அது 8,000 வந்து எக்ஸ்பென்சிவ் தான். பட் நான் வந்து அது எந்த தப்புமே சொல்ல, அது ஒவ்வொருவரோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பொறுத்தது. பட் ஆக்சுவலா இது எக்ஸ்பென்சிவ்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில நீங்க இருக்கிறீங்க, இல்ல ஒரு கல்ஃப்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு டாக்டரை மீட் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது. ஒரு டாக்டர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க அவரை மீட் பண்ணா 6 மாசம், யூரோப்பியன் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இப்படி எண்ணிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி நிறைய கேன்சர் பேஷண்ட் வந்து ஒரு 3 வருஷம் இந்த வெயிட்டிங் பீரியட்லயே நிறைய பேர் செத்து போயிருவாங்க. பட் இந்தியாவில் அப்படியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்தியாவில் நீங்க இன்னைக்கு நினைச்சா ஒரு டாக்டர் மீட் பண்ண முடியும். ஒரு 100 ரூபாய், இன்னைக்கு எங்க ஊர்ல 100 ரூபாய் கன்சல்டிங் ஃபீஸ்ல நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒரு டாக்டர் நீங்க 100 ரூபாய் கொடுத்து கன்சல்டிங் பண்ணி இது பண்ண முடியும். 500 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு வைரஸ் ஃபீவருக்கோ ஆன்டிபயோட்டிக் கூட நீங்க இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு 500 ரூபாய்க்கு உங்களால ட்ரீட் பண்ண முடியும். இந்தியா மாதிரி வேற எந்த கண்ட்ரிலும் இந்த மாதிரி அஃபோர்டபுளான கிடையாது. நீங்க இப்ப சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து, அதாவது அமெரிக்கன்ஸா இருக்கட்டு இல்ல கல்ஃப்ல உள்ளவங்களா இருக்கட்டு, எத்தனை பேர் அங்க வந்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு போறாங்க தெரியுமா? ஏன்னா அங்க நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இதை விட இங்க வந்து நீங்க வந்து விசா சார்ஜஸ், நீங்க ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ், ட்ரீட்மெண்ட், தங்குறது, சாப்பாடு எல்லாம் பார்த்தா கூட அங்க உள்ளதை விட இங்க கம்மியா தான் வரும். ஏன்னா இந்தியா அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி மெடிசின் லெவல்ல நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்னா அதுவும் டாப் நாச் தான். ஏன்னா நீங்க நினைக்கலாம் மற்ற பிராண்ட்லாம் வந்து ஃபாரின் பிராண்ட்ஸ்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கும், அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்தியாவிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா இந்த மாதிரியான மெயினான கம்பெனிஸ்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லோட இம்போர்ட் குவாலிட்டி அளவுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இங்கேயும் அதே இருக்கு. ஃபாரின்ல 2,50,000 ரூபாய்க்கு விற்கிற டேப்லெட் இங்க வந்து 60 ரூபாய், 70 ரூபாய் அந்த மாதிரியான ரேட்ல விற்கிற டேப்லெட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு. நார்மலா இப்போ ஒரு பேராசிட்டமால் எடுத்துக்கிங்க, இந்த பென்சிலின் எடுத்துக்கிங்க, அப்புறம் ஆன்டிபயோட்டிக் சொல்லணும்னா இந்த அமாக்சிலின் எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் ஈஸியா நம்ம ஊர்ல வந்து கிடைக்குது. இதே இது ஃபாரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி நம்ம இந்த இது எல்லாமே ஓகே, நம்ம வந்து சீப்பான ரேட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றோம், நம்மளால டேப்லெட் இது பண்ண முடியுது, நம்ம இம்போர்ட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்மளும் இதுல ஒரு பிரச்சனை இருக்கும்னா இந்த லேக், நம்ம எதுல லேக்ல இருக்கும்னா இந்த ஏபிஐன்னு சொல்லுவாங்க. அது ஏபிஐனா சாஃப்ட்வேர் பத்தி நான் சொல்ல, மெடிசன்ல ஏபிஐங்கிறது என்னன்னா இந்த மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் இருக்குல்ல, இது வந்து நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது எந்த அளவுக்குன்னா ஒரு 80% இருந்து 70% வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணிருக்கும். இந்த மாதிரி வார பிரச்சனைகள் இப்போ சைனாவுக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நமக்கு மெடிசின்ஸ்ல பெரிய ஒரு இஷ்யூவே வரும். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணி இப்போ ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் இது பண்றாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஏன் இந்த டேப்லெட் வந்து மற்ற கம்பெனிஸ் வந்து 2,50,000 ரூபாய்க்கு விற்கும்போது நம்மளால எப்படி 6,000 ரூபாய்க்கோ 8,000 ரூபாய்க்கோ இல்ல 60 ரூபாய்க்கோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட லா அப்படி. இந்தியா வந்து இந்த காசு ஃபோக்கஸ் பண்றத விட பீப்புளோட உயிரை வந்து கண்டிப்பா இது பண்ணி தான் பாக்குறாங்க. அது எந்த அளவுக்குன்னா ஒரு மெடிசன் இருக்குன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒரு டேப்லெட்டுக்கு வந்து பேட்டன் இருக்கும். அதாவது அது வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் பேட்டன் இருக்கு, ஃபார்முலா பேட்டன் இருக்குன்னா அதை பத்தி நம்ம உள்ள ரொம்ப போவேனா. இப்போ ப்ராடக்ட் பேட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் வந்து 15 வருஷத்துக்கு வேற எந்த கம்பெனியும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே இது அந்த 15 வருஷம் முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் இப்போ இந்த வேற கம்பெனிஸ் இருக்கு தெரியுமா, இந்த மாதிரியான லீடிங் கம்பெனிஸ், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அதே பேட்டர்ன், அதே இதுல தான், அதே ஃபார்முலால தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றதுனால நமக்கு ஆர்என்டி செலவு வந்து ரொம்ப கம்மி. மாஸ் ப்ராடக்ட் அப்படி பண்ணும்போது வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்க ஈஸியா இது பண்ணிடலாம். இப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி வந்து ரினியூவல் பண்ணி அந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணாதீங்க